பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 John chapter 3 verse 8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதும் இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. இப்ப கர்த்தரால் உண்டானவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சரீரத்துல சில காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிற பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பிசாசு பாவம் ஆதி முதல் பாவம் செய்கிறவன் யாரு? பிசாசு. பாவத்துக்கும் பிசாசுக்கும் அவ்வளோ தொடர்பு. இன்னைக்கு எப்படி பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறான்? பாவத்தினால வஞ்சிக்கிறான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது பிசாசு வந்தபோது ஆண்டவர் சொன்னார், உனக்கு எனக்கு ஒரு பங்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் இருந்தால் தான் பிசாசு நம்மளை டச் பண்ண முடியுது. இப்போ நமக்கு பாவம் இல்லைன்னா பிசாசுக்கும் நம்மளுக்கும் ஒன்றுமே கிடையாது, கனெக்ஷனே கிடையாது. ஏதோ ஒரு கனெக்ஷனில் தானே அவன் வர்றான், இல்லையா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வித்து எனக்குள்ளே இருக்கும்போது நான் பாவம் செய்வதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் வந்தாருன்னு சொல்லி நம்ம வாசித்தோம், இல்லையா? 8வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ தேவனுடைய குமாரன் எதற்காக வெளிப்பட்டார்? எதற்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாம்ச உருவில் அவர் வெளிப்பட்டார், பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. பிசாசனுடைய முதல் கிரியை என்னது? பாவத்தை கொண்டு வந்து ஜனங்களை எல்லாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றுனா பாவம். ஆண்டவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடையவர். அப்போ ஜனங்களை எப்படியாவது கர்த்தரிடத்துலேருந்து பிரிக்கணும் அப்படின்னா பாவத்தை கொண்டு வந்துட்டா போதும், ஜனங்களும் ஆண்டவரும் பிரிந்துடுறாங்க. அப்படிதானே? பாவம் இருக்கும்போது நம்மளால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது அந்த பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபர்கிவ்னஸ். ஆமென். ஆண்டவரே, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போதெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்மளை ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கிறாரே. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களை, பாவத்தில் நம்ம விளையாடக்கூடாது. ஒரு காரியம் பாவம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதிலிருந்து விட்டு வெளியில் எப்படியாவது வர்றதுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பலிகளை செலுத்தி அந்த காரியங்களை செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து தாமே கிருபாதார பலியாக நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டபடினால
நம்மளை எல்லாம் கிருபாசன தண்டையில் நம்ம தைரியமாக நம்ம சேர முடியும். அல்லேலூயா. ஹோலினஸ் இஸ் கிரைஸ்ட் இன் மீ அப்படின்னு பாடுறோம்ல. பரிசுத்தம்னா என்னது? ஜீசஸுடைய ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறது தான் பரிசுத்தம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நான் பரிசுத்தம் ஆகிறேன். நம்மால் நம்முடைய சுய முயற்சியால் இது எல்லாம் மேற்கொள்ள முடியாது. நம்ம கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்கிறதுனாலே அவர் எல்லா பாவத்தின் கிரியைகள், அசுத்த கிரியைகள், சத்துருடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழித்து போடுகிறார். நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அது அழிந்து போகும். நம்முடைய சரீரங்களில், நம்முடைய ஆவியில் போராடுகிற, நம்முடைய மனது தாட்ஸில் போராடுகிற எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?